இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சொத்து வரியை குறைத்து கணக்கிட்டு மதுரை மாநகராட்சிக்கு 150 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுத்தி தங்கள் பாக்கெட்டை அதிகாரிகளும் அரசியல் புள்ளிகளும் நிரப்பிக் கொண்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. அந்த சம்பவத்தில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்த அதே நேரத்தில் மதுரை மக்களை இன்னொரு செய்தி அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மதுரை மாநகராட்சி 3வது மண்டல அலுவலகம் மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ளது. பில் கலெக்டர்களை பயன்படுத்தி தீபாவளி பண்டிகைக்காக பல்வேறு பரிசு பொருட்கள் மற்றும் பணத்தை அதிகாரிகள் பெறுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மண்டலம் 3 அலுவலகத்திற்கு டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் மண்டல அலுவலகத்தில் உதவி வருவாய் அலுவலராக இருக்கும் லட்சுமணனிடமிருந்து கணக்கில் வராத ரூபாய் 47,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பில் கலெக்டர் மற்றும் ஊழியர்களிடமிருந்து 87,000 ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டது. அதே அலுவலகத்தில் 35 சேலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. லஞ்ச பணத்திற்கு பதிலாக கடைக்காரர்கள் கொடுத்த சேலைகள் அது என தெரியவந்துள்ளது. அலுவலகத்தில் இருந்து உதவி வருவாய் அலுவலர் லட்சுமணன் மற்றும் ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் பணம் மற்றும் சேலைகளை லஞ்சமாக வாங்கி அதிகாரிகள் சிக்கிக் கொண்ட சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தீபாவளிக்கு லஞ்சம் வந்து குவிவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அலுவலக கண்காணிப்பாளர் ராஜலட்சுமியிடம் 35,650 ரூபாய் கணக்கில் வராத லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டது. உதவியாளர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆகியோரிடமிருந்து 21,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட புத்தம் புதிய பட்டுப்புடவைகள் மற்றும் பட்டு சால்வைகளும் இருந்தன. பணம் மட்டுமல்லாமல் பட்டுப்புடவையாகவும் லஞ்சத்தை அதிகாரிகள் வாங்கிக் கொள்கிறார்கள் என இதன் மூலம் தெரியவந்துள்ளது. நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலர் சக்திவேல் மற்றும் ஆய்வாளர்கள் சுரேஷ்குமார், கலைச்செல்வி ஆகியோர் செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். சார் பதிவாளர் ஷர்மிளா மற்றும் ஊழியர்களிடமிருந்து கணக்கில் வராத ரூபாய் 71,000 ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர்.